தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நாம் தமிழர் கட்சி தொடர்புடைய ஆட்கள் வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். டெல்லியில் வந்துட்டு உள்துறை அமைச்சருடைய மேஜையில் சீமான் பற்றிய கோப்புகள் இருக்குது அப்படின்னு சில பேர் நாசுக்காக பேசிக்கிட்டு, அது என்ன கோப்புகள் அப்படின்றதுன்னா மத்திய மாநில அரசுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான். வெளிநாட்டுடைய பணங்கள் வந்ததுன்றதை பற்றியோ இல்லை மற்ற விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்கதைகளாக அவர்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஊடகம் அவங்க ஒரு திரைக்கதை வசனம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீமான் வந்து இப்படி படங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாரு, தடை செய்யணும்னு ஒரு ஊடகம் வந்து எழுதி, வெளிநாட்டு பணங்கள் எல்லாம் வருது போகுது அதனால வந்து தடை செய்யப்படுமா அப்படின்னு ஒரு ஊடகம் எழுது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னைக்கு நீங்கள் பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் வெளிநாடுகளிலிருந்து நிதியாக நடிகை கஸ்தூரி அவர்கள் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவர்கள் ஊத அவர்கள் ஆட மிக சரியாக போயிட்டு இருக்குதா நான் நினைக்கிறேன். ஆயுத போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஊக்கப்படுத்துது, பின்னாடி இருந்து அடுத்த கட்டமாக இவங்க இதை தான் செயல்படுத்த போகிறாங்க. இல்லை, அதுதான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நாம் தமிழர் கட்சி மக்கள் மத்தியில் மிக அபரிதமான பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. நீங்கள் பேசுகிறீங்கல்ல, தீவிரவாதத்துக்கு பின்னாடி இருந்து நாம் தமிழர் கட்சி இயக்குகிறது 10 முறை இப்படியே சொல்லிட்டே இருங்களேன். நிறைய பேர் மக்கள் என்ன நினைப்பாங்க, எதுக்கு அங்கே போகணும், அதை திட்டமிட்டு பாஜக இதை பண்ண பார்க்குது. பாஜக பார்க்குறது திமுக அதுக்கு உடனடியாக இருக்கு. ஆனால் யூடியூப்ல பேசுறவங்கள அட்டாக் பண்றாங்க, இது எப்படி பாக்குறீங்க? அடுத்து உங்களை கூட அட்டாக் பண்ணலாம் கூட அவங்க திட்டமிட்டிருந்திருக்கலாம், தெரியல. எல்லாருமே தெரியும், அன்னைக்கு இருந்த தொலைபேசி எண்ணு தான் நீக்கி வச்சுட்டு இருக்கிறேன். எல்லாமே என்னுடைய எண்ணு உரையாடெல்லாம் வெளிப்படையாக தான் இருக்கும். இதில் வந்து ஏன் இவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க, இவங்கெல்லாம் கட்சி நிர்வாகியாகவும் இருக்கிறாங்க, அதை கவனிக்கணும். புரிஞ்சல, யூடியூபராக மட்டும் இல்லை, கட்சி நிர்வாகியாக இருக்கிறாங்கன்றப்ப அப்போ மிரட்டி வைக்கணும், அவங்கள ஒரு கட்டுப்படுத்தி வைக்கணும். ஒரு அளவுக்கு மீறி விமர்சிக்கிறாங்கன்ற கோபம் கூட இருக்கலாம். என்ஐஏ சோதனை தொடர்பாக பெரிய ஒரு இது மாதிரி கண்டன அறிக்கைகள் இப்போ கட்சி தலைவர்கள்லாம் அறிக்கை விடுவாங்க, அந்த மாதிரி பெருசா யாரும் ஆதரவு தெரிவிக்கல. இல்லை, இது எப்படி எல்லாருக்குமே ஒரு பெரிய போட்டி கட்சியாக இருக்குது. திமுக கூட கூட்டணியில் இருக்கிறவங்க எப்படி அறிக்கை கொடுப்பாங்க? எடப்பாடி அவரும் திராவிட கட்சி ஒன்னாகத்தானே இருக்கிறாரு, போட்டியாக பார்க்குறாங்களே சீமான், எப்படி அவங்களாம் அறிக்கை கொடுப்பாங்க? இப்போ நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்கள் பயந்துருவாங்களா இதெல்லாம் பண்ணா? மன ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிறவங்க, மேபி தம்பிமார்கள் வந்து தைரியமாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க எதுக்குப்பா இந்த பிரச்சனை, நம்ம வந்து கம்முன்னு ஒதுங்கிடலாம்ப்பா, பாருப்பா விஜய் கூட விஜய் உனக்கு பிடிக்குமே, அப்போ நீ வந்து கட்சி மாறிக்கோ அப்படின்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்புகளை ஒரு சரியான கேள்வி. இப்போதான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க, சரியான இதைத்தான் பாஜக எதிர்பார்க்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஏ. கலைமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர் சர்மா. ரொம்ப மகிழ்ச்சி, ஐபிசி தமிழில் நீண்ட நாள் கழித்து ஒரு நேர்காணல். ஓகே, அதுவும் பரபரப்பான அரசியல் சூழல் சம்பந்தமாக நாம் தமிழர் கட்சி தொடர்புடைய ஆட்கள் வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். இப்போ யார் யாரெல்லாம் குறிப்பாக யூடியூப்பில் பேசுவாங்களோ அவங்களுடைய வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றது. அது தொடர்பாக சில தகவலும் அவங்களே அவங்களுடைய அஃபிஷியல் பேஜஸில் போட்டிருக்கிற விஷயங்களையும் பார்க்குறோம். என்ன நினைக்கிறீங்க இதை? இல்லை, இது வந்து இப்போ சமீப காலமாக சில தலைவர்கள் பேசி கொண்டிருந்தது நீங்கள் கவனிக்கணும். டெல்லியில் வந்துட்டு உள்துறை அமைச்சருடைய மேஜையில் சீமான் பற்றிய கோப்புகள் இருக்குது அப்படின்னு சில பேர் நாசுக்காக பேசிக்கிட்டு, அது என்ன கோப்புகள் அப்படின்றதுன்னா மத்திய மாநில அரசுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள். நாம் தமிழர் கட்சி அபரிதமான வளர்ச்சி, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு மாற்றாக ஒரு அரசியல் சக்தி பாஜகவாக இருக்குமானா இப்போதைக்கு இல்லை, அது மேலே இன்னும் நம்பிக்கை வந்து ஒன்றும் முழுதுமாக வரல அப்படின்ற ஒரு தகவல். அப்போ ஒரு மாற்று சக்தியாக வரக்கூடிய அந்த கட்சியை வந்துட்டு உங்களுக்கு சீர்குலைக்கும், அது மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தணும். அந்த தேர்தல் நேரத்தில் வந்து ஏதாவது ஒன்று இப்படி செய்தால்தான் மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை அது மேலே ஏற்படும். இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து விஜய் இப்போ உள்ளே கொண்டுட்டு வரீங்க, விஜய் யாருடைய பின்னணியில் வந்துட்டு இருக்கிறாருன்ற ஒரு அரசியல் பக்கம் வேலை விமர்சிக்கப்படுது. ஒரு பக்கம் விஜயை நீங்கள் வளர்ப்பதற்காக இந்த கட்சி மேலே இப்போ திடீர்னு ரெண்டும் ஒரே நாளில் நடக்குது. இந்த பக்கம் வந்து இவர்கள் மேலே இப்போ 2022 நீங்கள் பிடிக்கக்கூடிய 2 நபர்கள் துருப்பிடிச்ச துப்பாக்கி, நாட்டு துப்பாக்கி, அதுவும் துருப்பிடிச்ச நாட்டு துப்பாக்கி, சில ரசாயன பொருட்கள் இருந்ததுன்னு எடுத்து வச்சு தமிழ்நாடு கியூ பிரான்ச்சு தான் முதல்ல வழக்கு பதிவு செய்யுது. பிறகு அதை வந்து மத்திய அரசுக்கு வந்து மாற்றுது, வெளிநாட்டு சதி இதில் இருக்கும், அப்படி தொடர்பு இருக்கும் அப்படின்னு.
அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட அந்த இயக்கம் மீள் உருவாக்கம் செய்து திரும்ப வரணும்னா அது இப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை. உலகின் அதிநவீன ஆயுதங்களை வந்து பயன்படுத்திட்டு போனவங்க அந்த இயக்கம். மௌனிக்கப்படுகிறதுன்னு சொன்ன பிற்பாடு இதுவரைக்காக அந்த 14 ஆண்டுகளில் எங்கேயுமே அவங்க வந்து இப்படியான எந்த விதமான செயலில் யாருமே செய்ததாக இல்லை. உலகத்தில் பல நாடுகளும் சொல்லிடுச்சு, ஒரு ஒழுக்கம் நிறைந்த இயக்கமாகத்தான் விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மௌனிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன பிற்பாடு அவங்களுக்கு அது பிற்பாடு இல்லை, இனி அரசியல் வழி போராட்டம், அதுதான் சீமான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் சொல்லி ஒரு அரசியல் வந்து 2009க்கு பிறகு இந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஈழ அரசியல் தாண்டி இந்த மண்ணுக்குண்டான அரசியல் அப்படின்னு பேசும்போது 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி இந்த அரசை இந்த மண்ணை என்ன செய்து வச்சிருக்கிறது, அரசியல் மோசடி ஒரு பக்கம், மாநில உரிமை பறிபோனது ஒரு பக்கம், அந்த மண்ணுக்கான வளங்கள் எல்லாம் திருடப்படுவது கொள்ளடிக்கிறது ஒரு பக்கம், மக்களுடைய வரி பணத்தில் ஊழல் முறைகேடு எல்லாம் சேர்ந்து பாதிக்கு மேலே வந்து தனியாக அவங்க எடுத்துகிட்டு போன இந்த கொள்ளை, இதெல்லாம் தொடர்ந்து பேச பேச ஒரு மாற்று ஏற்பாடு வேணும்ன்றது மக்களுக்கு ஒரு எண்ணம் வருது. இதை ஒட்டி தான் உங்களுக்கு ஒரு வருடம் கழித்து இன்றைக்கி அதை ஒட்டி உங்களை விசாரிக்கணும்னு போகிறாங்க. வெளிநாட்டுடைய பணங்கள் வந்ததுன்றதை பற்றியோ இல்லை மற்ற விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்கதைகளாக அவர்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஊடகம் அவங்க ஒரு திரைக்கதை வசனம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விசாரிக்கவே இல்லை. இப்போ தான் வந்து வீட்டில் சோதனை போட்டு புத்தகங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடைய புத்தகங்களில் வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம்லாம் கிடையாது. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு ஆணையை வந்து உத்தரவு பிறப்பித்திருக்குது. பல நெடுமாறன் அவர்களுடைய புத்தகம் ஒன்று அட்டப்படத்தோடு வந்திருந்தப்போ அன்னைக்கு இருந்த திமுக அரசுன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு வழக்கு போட்டு இதே போல் தான் அது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறாங்க, இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போகிறப்ப அந்த புத்தகத்தின் மீது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி அப்போ தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர் படத்தை பயன்படுத்துவதோ அந்த இயக்கம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை பேசுவதோ பிரச்சாரம் பண்ணுவதோ தப்பு இல்லை, ஆயுத வழியில் நீ ஏதாவது தொடர்பு படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அங்கே சிக்கலாக இருக்குது, அதுதான் நீங்கள் தடை அப்படின்னு சொல்ல வரலாம். அப்போ சீமான் வந்து இப்படி படங்களெல்லாம் பயன்படுத்துகிறாரு, தடை செய்யணும்னு ஒரு ஊடகம் வந்து எழுதுது. வெளிநாட்டு பணங்கள் எல்லாம் வருது போகுது, அதனால் இது வந்து தடை செய்யப்படுமா அப்படின்னு ஒரு ஊடகம் எழுதுது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னைக்கு நீங்கள் பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பல 100 கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் வெளிநாடுகள்லேருந்து நிதியாக வந்திருக்கும். அப்போ அவங்க எங்கேயோ அவங்க சட்டத்துக்கு புறம்பாக யாரையோ ஒருத்தர் ஏதோ ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த சம்பவம் பொறுப்பேற்றுக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ஏகலைவன் அனுப்புகிறாரு, ஏதோ ஒரு விஷயம் வேறு ஏதோ தப்பான நோக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் அவர் அனுப்புனாருன்றதுக்காக தொடர்பு படுத்தி இந்த கட்சியை நீங்கள் வந்து குறை சொல்ல முடியுமா, தடை செய்ய முடியுமா? கேட்குற கேள்வி கரெக்டாக. நீங்கள் நிதின்னு எடுக்கிறீங்க, கோயிலுக்கான நிதின்னு வாங்குறப்ப எத்தனை லட்சம் பேர் கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் குற்றவாளிகள் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ அவங்க செய்கிற அந்த குற்றத்துக்கு உங்களுக்கும் தொடர்புன்னு எடுத்துக்க முடியுமா? இது நடந்திருக்கிற இந்த விஷயம் ஒன்றும் முழுசும் விசாரிக்கலை. இனிமேல் தான் சம்மன் கொடுத்து அடுத்தது நேரம் வர சொல்லியிருக்காங்க நேரடியாக. அங்கே வந்து விசாரிக்கும் போது மேற்கொண்டு தகவல்கள்லாம் தெரியும் அப்படின்றப்ப அதுக்கு முன்பாக இப்படிலாம் ஒரு பெரிய பிரச்சாரம் பெரிய அளவில் வீச்சாக போகுதுன்னா திட்டமிடப்பட்ட ஒரு இது. நடிகை கஸ்தூரி அவர்கள் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இவர்கள் ஊத அவர்கள் ஆட மிக சரியாக போயிட்டு இருக்குதா நான் நினைக்கிறேன். இல்லை, இது முழுக்க முழுக்க நம்ம எண்ணெய் வந்து பாஜக செயல் திட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? ஏன்னா அவங்களுக்கான அதிகாரம்னு ஒன்று இருக்குது, அதன்படி அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு கூட இதை பார்க்கலாம்ல. ஏன் அப்படின்னா இப்போ வந்து வெளிநாடு நபர்களோட தொடர்பில் இருக்காங்களா அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி தடை செய்யப்பட்ட இயக்கங்களோடு அவங்க தொடர்பில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே எண்ணெயினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுல வருது. அதிகாரத்துக்குள்ள உட்பட்டு இருக்குதுன்றப்ப நீ எப்படி நடைமுறை அது எப்படி விசாரிக்க வரன்றதை பொறுத்து இருக்குல்ல. நீங்கள் 2022 போட்ட அந்த வழக்கை எடுத்து தொடர்பு படுத்தி கொண்டுட்டு வரீங்க. இயக்கத்தினுடைய செயல்பாடு இருக்குதா இல்லையான்றது இங்கே இருக்கிறவங்களோட உங்களுக்கு நல்லாவே தெரியும். மத்திய அரசில் சிபிஐ இருக்குது, யார் யார் என்னென்ன தொடர்பு பேசிகிட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்க பேசுகிறவங்க எல்லாருமே தொடர்பு, எல்லாருமே நீங்கள் தீவிரவாதின்னு எடுத்துக்க முடியாது. இயக்கத்தில் இருந்தவர்களே கூட இன்றைக்கி அரசியல் வழியில் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட இயக்கத்திலேருந்து பேசுகிறாங்கன்னா அந்த நாட்டில் எப்படி அங்கே அங்கீகரிச்சிருக்கிறாங்க? வெளிநாட்டுக்குள்ளவர் வந்து டெரரிசமாக ஒருத்தர் இருக்கக்கூடியவர் இங்கே இருக்கக்கூடியவர் பேசுகிறப்ப அந்த நாட்டினுடைய தூதரகங்கள் எப்படி அவரை விட்டுக்கும், இல்லை அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி அவரை வந்து உள் வாங்குது? எந்த நாட்டிலையும் வச்சுட்டு இருக்காது, உடனடியே பேக்கப் பண்ணி இலங்கைக்கு அனுப்பிச்சிடும். சரிங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. அப்புறம் நீங்களாம் ஏன் அப்படி ஒரு கட்டுக்கதையை சொல்லிட்டு இருக்கீங்க? அது அந்த மாதிரி செய்திகள் தான் வெளியே வந்து. அதுதான் நான் சொல்ல வர்றது. நீங்கள் தெளிவாக பேசுகிறவங்க தெளிவாக பேசுறதில்ல, உள்வாங்கிறவங்க சரியா இல்லை, எடுத்த உடனே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினுன்ற ஒரு உள்நோக்கம் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குது. என்னையே விசாரிக்குது, அதனுடைய முறைப்படி விசாரிக்கிட்டு இல்லைன்னு சொல்ல வரல. வெளிநாடுகள் இருந்து அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எல்லோரும் இப்போ உங்ககிட்ட பேசுகிறாங்க, என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே தீவிரவாதின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்களும் நானும் சேர்ந்து இங்கே இந்த இடத்துல என்ன தீவிரவாத செயலில் ஈடுபடுறோம் அப்படின்றது தான் இங்கே பேச்சு. இப்போ ஏற்கனவே நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க ஒரு துரு பிடிச்ச துப்பாக்கி ரசாயன பொருட்களும் வச்சு நீங்கள் படம் எடுத்து காமிச்சது வந்திருக்குது.
அது வெடிகுண்டு வழக்கு அப்படின்னு வந்துட்டிங்கனாவே அது வந்து என்ஐஏ உள்ளே வந்துடும், நாட்டுக்கு எதிரான விஷயன்றது வந்துடும். வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து திரும்ப மீள் உருவாக்குறதுக்கான வேலைகள் செய்துட்டு இருக்கிறாருன்னு எந்தெந்த வழியில் செய்துட்டு இருக்கிறார். அப்போ வெளிநாடுகளில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். கரெக்டாக அந்த நாடு எப்படி விட்டு வச்சுட்டு இருக்கு? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ அந்த நாட்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் முறைப்படி சம்மன் கொடுத்து என்ன கேள்வி கேட்டீங்களா? இங்கே ஒரு தூதரகம் இருக்குது, உங்களுக்கு அந்த நாட்டு ஒரு தூதரகம் இங்கே இருக்குது, இப்படியான ஒரு நபர் உங்கள் நாட்டில் இருந்து கொண்டு இங்கே வந்து இப்படி ஒரு மீள் உருவாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாங்கள் என்ன அனுப்பிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் எதுவுமே இல்லை. விசாரிக்கிறத வச்சு நீங்கள் வந்து ஊடகங்கள் பெரிய அளவில் என்ஐஏ விசாரிக்கிறதுல தப்புன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு சந்தேகம், இந்த நாட்டின் நலன் கருதி விசாரிக்கணும், தீவிரவாதம் எந்த விதத்திலும் உள்ளே வந்துடக்கூடாது. கரெக்டுங்களா? அதான் என் நோக்கம். அதுக்கு விசாரிக்கணுங்க. அதற்காக அந்த ஊடகங்கள் நீங்களே தீர்ப்பை சொல்லிட்டீங்கன்னா எப்படி? அதுதான் இப்போ ஊடகங்கள் என்ன செய்தி வந்துச்சுன்னா, ஆயுத போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஊக்கப்படுத்துது, பின்னாடி இருந்து அடுத்த கட்டமாக இவங்க இதை தான் செயல்படுத்த போகிறாங்க. இல்லை, அதுதான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நாம் தமிழர் கட்சி மக்கள் மத்தியில் மிக அபரிதமான பெரிய அளவில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்திருக்கிற இது வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போன ரிப்போர்ட், அது ஐபிஏ மத்திய உளவுத்துறையாக இருந்தாலும் மாநிலத்தில் எடுத்த உளவுத்துறையாக இருந்தாலும் இன்னும் தனியார் நிறுவனங்கள் உங்கள் மூலம் நீங்கள் அனுப்பி எடுத்த தனியார் நிறுவனம் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள். பாஜக பின்னாடி இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இங்கே இல்லை, கொஞ்சம் காலமாகும். ஆனால் இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறப்ப சீமானை பார்க்கிறார்கள் அப்படின்றது திரும்ப சொல்லும்போது, இப்போ நீங்கள் பேசுகிறீங்கல்ல, தீவிரவாதத்துக்கு பின்னாடி இருந்து நாம் தமிழர் கட்சி இயக்குகிறது, 10 முறை இப்படியே சொல்லிகிட்டே இருங்களேன். மக்கள் என்ன நினைப்பாங்க? எதுக்கு அங்கே போகணும்? விஜய் வராரு, விஜய் பக்கம் போகலாம் தோணுமா இல்லையா? அது ஒரு மூளைச்சலவை, ஒரு பெருவெள்ளம் வருது, ஒரு பெரிய ஆற்று நீர் வருது தம்பி, நீங்கள் மடை மாத்துறப்போ ஒரு பக்கம் தடுத்துட்டு இப்படி கொஞ்சம் வெட்டி விட்டாவே தண்ணி திரும்பிடும் இல்லை உங்களுக்கு? புரியுது இல்லை? சீமானுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, இந்த மண்ணுக்கான நலன், இந்த மண்ணுக்கான உரிமைன்றதுல சமரசமே இருக்காது அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த 14 ஆண்டுகளில் 2010 அவர் என்ன சொன்னாரோ அது வரைக்கும் தான் என்ன வரைக்கும் இருந்தது. எங்கேயுமே பாதை மாறவே இல்லை. இவர்களுடன் அந்த ஈழ பிரச்சனையை பேசினவர்களாம் பாதியிலே அங்கங்கே விட்டுட்டு வேறு இடத்த நோக்கி போயிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த நாட்டு நலன் அப்படின்னு சொல்லிட்டிங்கனாக்கா, திமுக எப்போ ஆரம்பிச்சது? 1949. இப்போ சமீபத்தில் தான் திமுகவில் சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த மண்ணை பற்றி, மக்களை பற்றி, இந்த மண்ணின் வளங்களை பற்றி, இது சுரண்டப்படுவதை பற்றி, இது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அரசியலை பற்றி இது வரைக்கும் யாரும் பெரியார் பேசலை, அண்ணா பேசலை, கருணாநிதியும் பேசலை. கரெக்டாக? யாரும் பேசாதது இந்த மக்கள்கிட்ட பேசி இந்த மண்ணின் வளம், இந்த மண்ணின் உரிமை, இந்த மாநில உரிமையை பேசுறது, இந்த அளவுக்கு சமரசம் இல்லாமல் ஒருத்தர் இவர் வளர்ந்து இருக்கிறப்ப நேதாஜி கிட்ட சுதந்திரத்தை கொடுக்கணும்னு நினச்சாங்களா, காந்தி கிட்ட கொடுக்கணும்னு நினச்சாங்களா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஏன் நேதாஜியை நீங்கள் வந்து புறக்கணிச்சிங்க? இந்த மண்ணுக்காக தானே போராடினார். ஐஎன்ஏ இந்திய இராணுவ படையை கட்டினார். நீங்கள் இங்கே உட்காந்துட்டு போராடுறத விட 100 மடங்கு குண்டுலையும் மற்றதுலையும் இறந்தாரில்ல? ஏன் நேதாஜியை கூப்பிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு சுதந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு கொடுக்கல? காந்தி ஏன் வச்சுது? தனக்கு எப்படி வேணாலும் வளைஞ்ச சமரசமாக இருந்துக்கிட்டு இருப்பார் காந்தி. அப்படின்றது தான் செகண்ட் வேர்ல்டு வார் தொடங்குறப்போ உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எங்களை ஆதரிங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தான் போயிட்டுருக்குது. அதே போல் எங்கள் சீமான் வந்து நேதாஜியை போல் சமரசம் இல்லாமல் இருப்பார். அப்போ சமரசம் செய்யக்கூடிய ஒரு நபர் நமக்கு விஜயாக இருக்கலாம். எப்படி வேணாலும் வாங்க கூட்டணி வச்சுக்கலாம், பேசலாம் அப்படின்னு பேசலாம், நீங்கள் என்ன வேணாலும் வளைச்சிக்கலாம். இங்கே அப்படி முடியாது இல்லை. அந்த பக்கம் ஒரு பெரும் சினிமா துறையில் இது வரைக்கும் சம்பாரித்து பெரும் முதலீடு இருக்குது. அப்போ நீங்கள் எப்பவுமே பணத்தை அதிகமாக உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சமரசத்தை தாண்டி உங்களால் ஒன்றுமே செய்யவே முடியாது. வெறும் கையோடு இருக்க உங்களுக்கு எங்களுக்கு தான் ஆவேசமான போராட்டம். போனால் அந்த உயிர் போகட்டும் அப்படின்னு நிற்போம். பணம் சொத்து இதெல்லாம் இருக்கிறப்ப இவ்வளவு விட்டுட்டு போகணும், இதை காப்பாற்றி நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும், நீங்கள் சமரசத்துக்கு தான் போயிட்டுருப்பீங்க. அந்த அரசியலை வளர்த்துருக்குன்னு நினைக்கிது இங்கே. புரியுது இல்லை உங்களுக்கு அரசியல் இதில்? அப்போ விஜயை நீங்கள் வளர்த்து கொண்டுட்டு வரணும். சீமானை மட்டம் தட்டி மக்கள் மத்தியில் ஒரு அந்நியப்படுத்துறதுக்கு நீங்கள் பேசணும். தீவிரவாத இயக்கம், பயங்கரவாத இயக்கம், பின்னாடி இருந்து வளர்க்குறாங்க, முன்னாடி இருந்து வளர்க்குறாங்க, இவ்வளவு நீங்கள் கட்டமைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை திட்டமிட்டு பாஜக இதை பண்ண பார்க்குது. பாஜக பார்க்குறது, திமுக அதுக்கு உடந்தையாக இருக்குது. இதனுடைய அழுத்தம் இவங்க இல்லாமல் அவங்க வந்து அந்த வழக்கை எடுக்க மாட்டாங்க. தொடக்கத்தில் இதை எடுத்து விசாரிச்சிருக்கல. இப்போ சிபிசி இங்கே இருக்கிற கியூ பிரான்ச்சு தானே இதை எடுத்தது வழக்கை. அதான் சீமான் சொல்கிறாரு, அப்படி நினச்சிருந்தா அவங்க எண்ணெயை சோதனை பண்ணலாம்ல, ஏன் இந்த மாதிரி தம்பிமார்களை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக தலைவர்கிட்ட எடுத்தோடனே நேரடியாக வரமாட்டாங்க. அது இங்கே சொல்லி அங்கே சொல்லி இதில் யாருன்னா வந்து சிக்கனாங்கன்னா அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் வாக்குமூலம்லாம் வாங்கிட்டு இன்னும் பலப்படுத்துறதுக்கு என்ன வாய்ப்பு ஒரு வேலை கிடைத்தால், புரிதல் உங்களுக்கு. பொதுவாகவே உங்களுக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய அமைப்புக்குள்ளாக ஐபிசிக்குள்ளாக ஒருத்தர் ஊடுருவ உள்ள வைக்கும்.
உள்ளே வந்துட்ட உடனே என்ன பண்ணோம், அவர் நிறைய தவறுகள் மூலமாக சிக்க வச்சோன்னே தவறுகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு சுத்தமாக உங்களை முடக்கிறதுக்கு வழியை செய்யும். புரியுதில்ல உங்களுக்கு? பல உதாரணங்கள்லாம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி, நிறைய இடத்துல வந்து நடந்திருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்குள்ளாக ஆட்களை நுழைக்கும், ஒரு பெரிய இயக்கத்துக்குள்ளாக ஆட்களை நுழைக்கும். அது இங்கே இந்த நாடுன்றதுனால எல்லா நாட்டிலையும் அது அதை தான் செய்யும். அதே போல் வந்துட்டு இப்போ சீமானை வந்து நேரடியாக விசாரிக்காமல் ஏன் அவங்களெலாம் விசாரிக்கணும், நேரடியாக ஒரு கட்சி தலைவரை நீங்கள் நேரடியாக அப்படி வந்துட முடியாது, முகாந்தரங்கள் வேணும். இப்போ முகாந்தரங்கள் கிடைக்கிறதுக்குலாம் என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய யாருன்னா ஒருத்தர் இப்படி நீங்கள் சீமானை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கலாம், வற்புறுத்தலாம், இல்லை வேற ஏதோ வகையில் செய்யலாம். இப்படி ஏன்னா ஆதாரங்கள் எடுத்து லீடு கிடைக்குமா, அடுத்து நம்ம வந்து அப்படி எடுத்துக்கிட்டு தான் வருவாங்களே ஒழிய, ஆக்சுவலாக இவங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே வெளிநாட்டிலேருந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நெடுமாறனுக்கு தெரியாத இயக்க ஆளுங்களா? வைகோக்கு அதே மாதிரி தெரியும். அதை விட வைகோக்கு எத்தனை போராளிகளை இன்றைக்கும் தெரியும், பேசிகிட்டு இருக்கிறாங்க. காசி ஆனந்தன் இங்கே தான் இருக்கிறாரு, உங்களுக்கு வேண்டப்பட்டவராக தான் இருக்கிறாரு, அவருக்கு தெரியாது, அவரை கூப்பிட்டு விசாரிங்களேன். ஏன் அங்கே துவாராக இருக்கிறார் வரப்போகிறார் அப்படின்னு சொன்னவங்க தானே, ஏன் அங்கே கூப்பிட்டு விசாரிக்க மாட்டிருக்கீங்க? அரசியல் வழியில் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு துவாராக சொன்னீங்கல்ல, அறிவிச்சிங்கல்ல, அவங்க வராங்களா இல்லையா, மற்ற போராளிகள் அதுக்குள்ளே நினைக்கிறாங்களா? ஆக மீண்டும் இப்படி ஒரு உருவாக்கம் வருது, இதில் எப்படி இப்படி போவாங்களா அப்படி போவாங்களா, அமைதி வழியாக வேறு ஏதாவது வழி வந்துடுமோன்னு சந்தேகம் இருக்குமா இல்லையா? கூப்பிட்டு விசாரிச்சு இருக்கணுமா இல்லையா? ஏன் இன்ன வரைக்கும் விசாரிக்கலை? இப்போ அதுக்காக அவங்க விசாரிங்கன்னு நான் சொல்ல வரல, அவர்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன செய்கிறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏகலைவன் உள்பட என்ன செய்கிறாங்க, நீங்கள் உள்பட என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது இந்த பக்கம் இதை வந்து டேமேஜ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டு உள்ள நுழையும். அதுவும் குறிப்பாக யார் யாரெல்லாம் யூடியூப்ல ரொம்ப திமுகவை அட்டாக் பண்ணுறாங்களோ, பாஜகவை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்களோ, அவங்கள மட்டும் திட்டமிட்டு இந்த மாதிரி ரைட் பண்ணுறாங்களே. மற்ற யாராவது நிர்வாகிகளை வந்து என்ஐஏ சோதனை பண்ணிருச்சு அப்படின்னா கூட சரி, ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அல்லது ஏதாவது தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் யூடியூப்ல பேசுகிறவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அடுத்து உங்களை கூட அட்டாக் பண்ணலாம் கூட அவங்க திட்டமிட்டிருந்துருக்கலாம், தெரியல. இப்போ என்ன என்கிட்ட வராங்கன்னா கேட்பாங்க, கேள்வி கேட்கறது நான் பதில் சொல்லுவேன். நான் 2009 காலகட்டத்திலேயே எல்லாருமே தெரியும், அன்றைக்கி இருந்த தொலைபேசி எண்ணை தான் நீக்கி வச்சுட்டு இருக்கிறேன். எல்லாமே என்னுடைய எண்ணு உரையாடெல்லாம் வெளிப்படையாக தான் இருக்கும். அன்றைக்கி காலகட்டம் உச்சக்கட்ட போர் நடந்துகிட்டு இருக்கும்போதே அங்கே களத்திலேருந்து நடேசன் ஐயா அவர்களும் புலித்தேவன் அவர்களும் இன்னும் மற்ற முக்கியமான தளபதிகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு செய்தியாக நான் அதை பதிவு செய்திருக்கிறேன், குமுதம் வார இதழில் பதிவு செய்திருக்கிறேன். பத்திரிகையாளனாக என் கூட தொடர்பில் இருந்திருக்காங்க. நான் ஆயுதத்தை எடுத்துமோ எங்கேயும் கொடுக்கல, அவங்களுக்கான வேலையை நான் இங்கே செய்யலை. அதனால் தொடர்புகள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு என்னையா வந்து விசாரிக்கும் போது என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? இதில் வந்து ஏன் இவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க, இவங்கெல்லாம் கட்சி நிர்வாகியாகவும் இருக்கிறாங்க, அதை கவனிக்கணும் நீங்கள், புரியுதில்ல? யூடியூபராக மட்டும் கிடையாது, கட்சி நிர்வாகியாக இருக்கிறாங்கன்றப்ப அப்போ மிரட்டி வைக்கணும், அவங்கள ஒரு கட்டுப்படுத்தி வைக்கணும். ஒரு அளவுக்கு மீறி விமர்சிக்கிறாங்கன்ற கோபம் கூட இருக்கலாம், கரெக்டுங்களா? அப்போ இதெல்லாம் சேர்ந்து சாட்டை துறைமுகன் தென்னகம் விஷ்ணுலாம் இப்போ தான் உள்ளே வந்து அரிச்சோடியே படிக்கிறாரு. அவருக்கு நிறைய பேர் பேசலாம், 2-3 பேர் பேசலாம் ஆர்வத்தில். எனக்கும் நிறைய பேர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாள் போராளி, வெளிப்படையாக தான் நடக்குது. இந்தியாவினுடைய வேவு கண்களுக்கு அப்பாற்பட்டு இங்கே ஒருத்தனும் மூவ் பண்ண முடியாது சங்கர் ராமேஷ், புரியுதில்லை உங்களுக்கு? அப்படி ஒரு நினப்பு இருந்ததுன்னா இதோட தொடர்ச்சி போட்டுருணும். வரக்கூடிய எல்லா அழைப்புகளும் கண்காணிப்புக்குள்ளே தான் இருக்கும். அவங்க குடும்ப விஷயம் பேசலாம், நான் எதனா உதவி கேட்கலாம், இல்லை அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படலாம், மருத்துவ உதவி நம்ம சொல்லலாம், இல்லை நான் முன்னாள் போராளி வந்தப்போ இப்படிலாம் நடந்ததுன்னு பழைய கதைகளை சொல்லலாம். இது எப்படி வந்து இதுக்குள்ளே தொடர்பு நீங்கள் தீவிரவாதம்னு எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? அது நீங்கள் நாளைக்கு நீதிமன்றத்தில் ஆர்கியூமெண்ட் கொண்டுட்டு வரப்போ நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க தொடர்புன்றதுன்னு இருக்கலாம். பேசுறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, தொடர்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்த்து சொல்கிறீங்கன்னா அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? பாஜக இருக்கிற நிர்வாகிகிட்ட வெளிநாடுகளோட எத்தனை தொடர்புகள் இயக்கங்கள்லாம் இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்க, பேசுகிறாங்கல்ல. முன்னால் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து போராளியாக இருந்த பல பேர் இன்றைக்கி உள்ளே வந்து உள்வாங்கப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்களே, அங்கே ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் தீவிரவாதம் உள்ளே வந்து வேலை செய்யுதுன்னு ஒத்துக்குப்பீங்களா? இங்கே என்னென்னா ஒரு தனித்த அடையாளத்தோடு வந்து விடக்கூடாது என்பது திராவிடத்திற்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதே பங்கு ஆரியத்துக்கும் இருக்கிறது அப்படின்னு தான் ஐயா முத்துவேலு தேவர் ஐயா வந்து சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல மாற்றிங்க, தேவர் ஐயா வந்து சொல்கிறப்ப ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கை குலுக்கி கொள்ளும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இங்கே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இல்லைன்னா இப்போ நடிகை கஸ்தூரி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இவர்கள் ஊத அவர்கள் ஆட ரொம்ப நல்லா இருக்குது இந்த என்ஐஏ விஷயத்தில் அப்படின்னு கிளியராக சொல்கிறாங்க. அதான் சரி, அவங்களுக்கு இருக்கிற அந்த புரிதல் கூட இந்த ஊடகங்களுக்கு வந்து இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. இந்த என்ஐஏ சோதனை தொடர்பாக பெரிய ஒரு இது மாதிரி கண்டன அறிக்கைகள் இப்போ கட்சி தலைவர்கள்லாம் அறிக்கை விடுவாங்க, அந்த மாதிரி பெருசாக யாரும் ஆதரவு தெரிவிக்கல. இல்லை இது எப்படி எல்லாருக்குமே ஒரு பெரிய போட்டி கட்சியாக இருக்குது?
நம்ம இத்தனை வருஷமாக இருக்கிறோம், 5 பேரை பலி கொடுத்துருக்குறான் நமக்காக அப்படின்னு வைகோ வந்து சொல்லி தானே திமுகவை இந்த வேரோடு மண்ணோடு நான் ஒழிச்சிருன்னு சொல்லிட்டு தானே உள்ளே வந்தார். இன்றைக்கி அதே திமுகவோட கூட்டணி இருக்கிறார்ல. அவர் அவரே தான் சொல்கிறார், வைகோ சொல்கிறாரு, அண்ணன் தம்பி நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கலாம் திராவிட கட்சிகளுக்குள்ளாக, பொது எதிரி ஒருத்தன் தமிழ் தேசியன்னு வந்துட்டு இருக்கிறான், விட்டுறக்கூடாது ஒழிச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அவர் எப்படி அறிக்கை கொடுப்பாரு? திமுக கூட கூட்டணியில் இருக்கிறவங்களாம் எப்படி அறிக்கை கொடுப்பாங்க? எடப்பாடி அவரும் திராவிட கட்சி ஒன்றாகத்தானே இருக்கிறாரு, போட்டியாக பார்க்குறாங்களே சீமானை, எப்படி அவங்களாம் அறிக்கை கொடுப்பாங்க? பாஜகவை வந்து அட்டாக் பண்ணுங்கிறதுக்காக அட்லீஸ்ட் இந்த இடத்துல நாம் தமிழரை இந்த கூட்டணி மற்ற கட்சிகள்லாம் பண்ணலாம் கிடையாது. அந்த மாதிரி இவங்களுக்கு கிடையாது. பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு இப்ப சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா எந்த கட்சியா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம அறிக்கை கொடுப்பாரு. அந்த துணிச்சல் இருக்கிறது, சமரசம் இல்லாத போராடக்கூடிய அந்த குணம் இருக்கிறது, அந்த தம்பிகள்கிட்ட அது இருக்குது, அந்த கட்சியினுடைய நோக்கம் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. உங்ககிட்ட ஏற்கனவே ஊழல் வழக்கில் பாதி பேருக்கு மேலே லிஸ்ட்டு இருக்குது, புரியுதில்ல? குடிமை அவங்க கையில் டெல்லியில் இருக்குது. நீங்கள் என்னென்ன அறிக்கை கொடுத்து பேசுவீங்க? அதிமுக திமுக சொல்கிறேன் நான், கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் இந்த விஷயத்தில் கொடுத்துட்டாங்கன்னா அதிமுக நீயே அவருக்காக கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வெறுப்பை காட்டுமா இல்லையா? கூட வர கூட்டணிகளுக்கு திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் தமிழீழ விடுதலையில் உணர்வாக இருக்கவங்க கூட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த கட்சி பகையெல்லாம் பார்க்கும். என்னையா நாங்கள் பண்ண கட்சிக்கு சிக்கல் உண்டு பண்ணுறியா நீலாம் சீமானுக்கு அறிக்கை கொடுக்குற கேட்பாங்களா இல்லையா? சீட்டு நோட்டு வேணுமா சீமான் வேணுமான்னு கேட்டுருமா இல்லையா? ஒரே வார்த்தை கேட்டுருவாங்கல்ல. அவர் எப்படி யார் அறிக்கை கொடுப்பாங்க? அதில் பொது எதிரியாக தானே இவங்க பார்க்குறாங்க சீமானை, தோழமையாக இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. இவருடைய நோக்கம் வந்து என்னுடைய நோக்கம் வந்து வேறு, தனித்த அடையாளத்தோடு இந்த அரசியல் இந்த மண்ணுக்கானதுன்னு தான் திரும்ப திரும்பன்னு சொல்கிறாரு, புரியுதில்ல? அப்போ பொது எதிரியாக தான் பார்ப்பாங்க, எப்படி அறிக்கை கொடுப்பாங்க? அதான் இப்போ வந்து மிரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, அது மாதிரி யூடியூபர்ஸ் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரங்களா அப்படின்னு சொல்லி, அப்போது நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்கள் பயந்துருவாங்களா இதெல்லாம் பண்ணால்? தெரியல, அது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும். பொதுவாகவே அந்த தம்பிங்கள் எல்லாமே வந்து இதுதான் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு தான் உள்ளே வராங்க. மற்ற கட்சிகளை போனோடனே இந்த தெருவுக்கான இந்த கவுன்சிலர் வேறு எதனா கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதில் எதனா ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், அங்கே இவ்வளோ சம்பாதிக்கலாம், அந்த பஞ்சாயத்துக்கு போனால் ஒரு அமௌண்ட்டோடு இன்றைக்கி சாயங்காலம் திரும்பி வரலாம், இந்த இடத்துல போய் இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்தோன்னா ஒரு பெரிய அமௌண்ட் கைக்கு வரும், அப்படி வரலாம் நம்ம அப்படின்னு மற்ற கட்சிகளில் அந்த எண்ணம் இருக்கிறப்ப இந்த கட்சிகளை இதுக்குள்ளே நீங்கள் போக போக வழக்கு வரும், விசாரணை வரும், மிரட்டல் வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் இதுக்குள்ளே இத்தனை லட்சம் பேர் இன்றைக்கி உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி மிரட்டலுக்கு பயப்படுவான்றீங்க? எப்படி பயப்படுவாங்க? இல்லை ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, இப்போ வந்து மன ரீதியாக ரொம்ப தைரியமாக இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து எதிர்கொண்டுருவாங்க. ஆனால் சட்ட ரீதியாக லீகலாக ஒரு 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 அமைப்பே வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மன சோர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அந்த நேரத்தில் வேற விஜய் அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. விஜய் அரசியலை அவங்க வந்து ஒரு பொருட்டாக பார்க்கல. வந்தவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி நிற்க போகிறாங்கன்றது தெரியும். ஒரு ஒற்றை மனிதன் சீமான் வந்து இந்த மண்ணுக்கான அரசியலை திரும்ப 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 பேசி சட்ட வேர்வை நனைஞ்சி தொங்குற அளவுக்கு பேசியிருக்கிற மாதிரி விஜய் இதுக்கு முன்னாடி மக்களுக்கு எதனா ஒரு அனுதாபத்துக்காவது பேசியிருக்கிறாரு எங்கேயாவது? இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்து போலீஸ் இப்படிலாம் செய்து ஒரு அராஜகம் எங்கன்னா பேசியிருக்கிறாரா? ஸ்டெர்லைட் போராட்டம் துப்பாக்கி சூடு இந்த மாதிரி நடந்து போச்சு. இதெல்லாம் அனிதாவுக்கு போனீங்கல்ல, இப்போ 12 பேர் மேலே அதே மாதிரி நீட்டில் இறந்துருக்குறாங்கல்ல, ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்கீங்களா? அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். மாறாத ஒரு அரசியல் அங்கே போயிட்டு இருக்கும்போது அவருடைய தம்பி தங்கிக்கிட்ட என்ன சொல்லி வளர்ந்துக்கிறான்னு என்கிட்ட வந்தீங்கன்னா வழக்கு வரும், விசாரணை வரும், பொய் வழக்கு வரும், கைது வரும். இதெல்லாம் தாண்டி இந்த மண்ணுக்காக நீ என் கூட நிற்கணும்னு சொல்லி 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 அரசியல் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படி மிரட்டலுக்கு பயப்படுவாங்கன்னு சொல்கிறீங்க? இல்லை, இப்போ அந்த மாதிரி தருணத்தில் வந்து விஜய் வந்து கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மன ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிறவங்க மேபி தம்பிமார்கள் வந்து தைரியமாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க எதுக்குப்பா இந்த பிரச்சனை, நம்ம வந்து கம்முன்னு ஒதுங்கிடலாம்ப்பா, பாருப்பா விஜய் கூட விஜய் உனக்கு பிடிக்குமே, அப்போ நீ வந்து கட்சி மாறிக்கோ அப்படின்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை ஒரு சூழலை ஏற்படுத்துறீங்க. சரியான கேள்வி. இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க. சரியான இதைத்தான் பாஜக எதிர்பார்க்கிறது, புரியுதில்லை? நீங்கள் வந்து சீமானை மட்டுப்படுத்திட்டு விஜயை வளர்த்து மேலே கொண்டுட்டு வரணும். அது நாளைக்கு நமக்கு சாதகமாக இருக்கும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சாதகமாக இருக்கும், சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் ஒரு அச்சம் வந்துருதா, பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும். அப்போ அந்த பக்கம் போனால் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி உனக்கு அரசியல் தான் வேணும்னா விஜய் கொடுப்போங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பொதுமக்களுக்கும் இந்த சீமானை ஏதோ பேசிட்டு இருக்கிற ஏதோ சொல்கிறாங்கப்பா, எதுக்கு சரி இதோ ஒருத்தர் வந்து புதுசாக நடிகர் வேறு போட்டுடலாம் அப்படின்னு என்ன வருமா இல்லையா? நடிகர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதுலேருந்து இன்னும் மக்கள் மாறலை, அது இருக்குது. ஆனால் அது வந்து நிலையானதா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. எம்ஜிஆரை தாண்டி வந்த எத்தனை நடிகர்கள் வந்து அரசியலில் நின்று இருக்காங்க, எடுங்க ஒரு பட்டியல் எடுங்க. சிவாஜியை விடவா? சிவாஜியை வந்து என்ன செய்தாருன்னு நீங்கள் யாருமே இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எம்ஜிஆர் அவர்களுக்கு சமமாக கிட்டத்தட்ட சிவாஜியும் மக்கள் நல பணிகளை நிறைய செய்திருக்கிறாரு, தெரியுங்களா? அதெல்லாம் வரலாறு இருக்குது, தெரியுங்களா?
பெருவெள்ளம் வந்த காலகட்டத்தில் தன்னுடைய வீட்டில் பின் பக்கத்தில் ஏகப்பட்ட அண்டாவெல்லாம் வச்சு நிறைய சமையல்காரர்களை கொண்டு வந்துட்டு சமைச்சு வண்டியாக அனுப்பிக்கிட்டே இருந்தார் வெள்ளத்தால் அன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இப்படி பல சேவைகள் செய்தவர் சிவாஜி. ஆனால் வெளியில் தெரியாது, பிரபகண்டா பண்ணிக்கல. அப்படிப்பட்ட மிக பெரும் ஒரு ஆளுமை அந்த சிவாஜி அரசியல் கட்சி தொடங்கி எங்கே வச்சுருந்தாங்க மக்கள். ஏன்னா தமிழ் தனித்த ஒரு குணத்தோடு வருதுன்றப்ப யாரையும் இங்கே விட்டு வச்சதில்லை. அது ஒரு 1000 ஆண்டு கால முரண்பாட்டுக்குள்ளே இருக்குது திராவிடம். இங்கே அதனுடைய நீட்சி தான் திராவிடம். சிவாஜி வந்து விட்டால் அந்த மண்ணுக்குண்டான மகனாக மாறி விடுவார். விட்டுறாது, போட்டு அவர் மேலே கலங்கத்தை உண்டு ஏதோ ஒன்று பண்ணி அவர் தனிமைப்படுத்தி அப்படின்னு எத்தனை பேர் வந்திருக்காங்க. பிறகு நடிகர்கள் கடைசியாக சரத்குமார், பாக்கியராஜ், அது ஒரு பெரிய பேர். பாக்கியராஜெல்லாம் வரப்போ பெரிய அளவில் இருந்து டி ராஜேந்தர் கட்சி தொடங்க போகிறாருன்னு அப்போல்லாம் உங்கள் வயசில் இருந்துருப்பாங்க. எப்படி தெரியுமா பிரமாதமாக இருக்கும் அப்படின்லாம் தோணுச்சு. நிற்க முடியலையே, திராவிடம் விட்டு வைக்கல. அவர் வீட்டில் இடித்தது, இதே போல் வழக்கெல்லாம் போட்டது, வீட்டை வந்து விதிமுறைகளை மீறி கட்டினார். இன்றைக்கி லட்சக்கணக்கான வீடு சென்னைக்குள்ளே விதிமுறை மீறி தான் கட்டியிருக்காங்க. இடிக்கணும்னா மெட்ராஸில் பாதி வீடே இருக்காது. நீங்கள் திமுக செய்தது, அவர் வீட்டை இடிச்சது தெரியுமா அந்த வரலாறு உங்களுக்கு? வீட்டை இடிச்சது அதே டி ராஜேந்தர் பிறகு திமுகக்குள்ளே போய் கலைஞரை வாழ்த்தி பேசுகிறப்ப கை தட்டின்னு ரசிச்சுட்டு இருப்பார். இதுதான் திராவிடம், இப்படி தான் பண்ணிட்டு இருந்தது. ஏதாவது கலைச்சி இப்படி பண்ணி ஏதாவது செய்து வழக்குகளை போட்டு அவதூறு செய்து திரும்ப இந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்து நிற்க வைக்கணும் அப்படின்றது தான் அவங்க நோக்கம். அது இல்லை, அதற்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு தனித்து நிற்கிற வரைக்கும் இப்படியான அவப்பெயர்களை சந்தித்து தான் ஆகணும்னு தெரிஞ்சே தான் அரசியலுக்குள்ளே இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. நாம் தமிழ். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.